திருவள்ளூர் அருகே காதல் திருமணம் விவகாரத்தில் சிறுவனை கடத்திய வழக்கில் தலைமறைவாக இருந்த 2 பேர் தற்பொழுது கைது செய்யப்பட்டுள்ளனர். இதுகுறித்து கூடுதல் விவரங்களை வழங்குவதற்காக செய்தியாளர் சுதாகர் இணைப்பில் உள்ளார். வணக்கம் சுதாகர், இதுகுறித்த விவரங்களை பகிரலாம். வணக்கம் அஸ்வினி. திருவிழாங்காடு அடுத்த கலாம்பாக்கம் பகுதியைச் சேர்ந்த தனுஷ் என்ற இளைஞரும் தேனி மாவட்டத்தைச் சேர்ந்த விஜயஸ்ரீ என்பவரும் காதலித்து திருமணம் செய்து கொண்டனர். இந்த காதல் திருமணத்திற்கு எதிர்ப்பு தெரிவித்த பெண்ணின் வீட்டார் தனுஷின் தம்பியான சிறுவனை ஏடிஜிபி வாகனத்தில் கடத்தப்பட்டு தொடர்பாக பெண்ணின் தந்தை வனராஜா, முன்னாள் பெண் காவலர் மகேஸ்வரி, கணேசன், மணிகண்டன், புரட்சி பாரத கட்சியின் சேர்ந்த வழக்கறிஞர் சரத்குமார் உள்ளிட்ட 5 பேரை கைது செய்யப்பட்டனர். மேலும் இந்த காதல் விவகாரத்தில் ஏடிஜிபி வாகனம் பயன்படுத்தியது தொடர்பாக ஏடிஜிபி ஜெயராமன் சஸ்பெண்ட் செய்யப்பட்டார். மேலும் இந்த வழக்கில் தொடர்புடைய ஏடிஜிபி ஜெயராமனை கைது செய்யும் நடவடிக்கையும் ரத்து செய்தும், அதே போல இந்த வழக்கில் தொடர்புடைய புரட்சி பாரத கட்சியின் தலைவரும் கேவிக்குப்பம் தொகுதியின் எம்எல்ஏவுமான பூவை ஜெகன்மூர்த்திக்கும் உச்சநீதிமன்றம் முன்ஜாமீன் வழங்கிய நிலையில் இந்த வழக்கில் மேலும் தொடர்புடைய முக்கிய குற்றவாளிகளாக தேடப்பட்டு வந்த புரட்சி பாரத கட்சியை சேர்ந்த சுவித்குமார் மற்றும் தேவா என்கிற தேவராஜன் உள்ளிட்ட 2 பேரை சிபிசிஐடி போலீசார் தனிப்படை அமைத்து தீவிரமாக தேடி வந்த நிலையில் கடந்த 2 நாட்களுக்கு முன்பாக பூந்தமல்லி பகுதியில் பதுங்கியிருந்த 2 பேரையும் சிபிசிஐடி போலீசார் கைது செய்து அவர்களிடம் விசாரணை மேற்கொண்டு சிறையில் அடைக்கப்பட்டிருக்கிறார்கள். மேலும் இந்த வழக்கில் ஏற்கனவே சிறையில் அடைக்கப்பட்டுள்ள பெண்ணின் தந்தை வனராஜா உள்ளிட்ட 5 பேரிடமும் 2வது கட்டமாக புழல் சிறையில் வைத்து அவர்களை விசாரணை நடத்த அனுமதி கேட்டு திருவள்ளூர் நீதிமன்றத்தில் சிபிசிஐடி போலீசார் மனு அளிப்பதாக தகவல் வெளியாகி இருக்கிறது. அஸ்வினி, விவரங்களுக்கு நன்றி சுதாகர்.